भीम रूप धरि असुर संहारे रामचंद्र के काज संवारे. வணக்கம். இன்னைக்கு 10ஆம் சோபாயில சொல்லி இருக்கிற விஷயங்களை பத்தி விரிவா பார்ப்போம். நீங்க ராமர் கொடுத்த காரியங்களை வெற்றிகரமா முடிக்கிறதுக்காக அசுரர்களை சம்ஹாரம் செய்யறதுக்கு சக்தி வாய்ந்த பலம் பொருந்திய வலிமையான பயங்கரமான ரூபம் எடுத்தீங்களே ஹனுமானேன்னு துளசிதாசர் அவரோட ராமபக்திய பத்தியும் தர்மத்துக்கான அர்ப்பணிப்பு பத்தியும் அவரோட வலிமையை பத்தியும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நாம பல கோவில்கள்ல ஹனுமான் அசுரர் அல்லது அசுரிகளை தன்னோட கால்களால சம்ஹாரம் பண்ற மாதிரி பார்த்திருப்போம். இங்க நம்ம அசுர சம்ஹாரத்தை பத்தி துளசிதாசர் குறிப்பிட்டிருக்கனால வால்மீகி ராமாயணத்துல குறிப்பிட்டிருக்கிற அசுர வதத்தை எல்லாம் பார்ப்போம். அசுரர்களை வெற்றி பெறது சுந்தர காண்டத்துல இருந்தே ஆரம்பிக்குது. சில பேரை நம்ம ஹனுமான் சம்ஹாரம் பண்றாங்க, சில பேர்கிட்ட இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சு அவங்கள தோக்கடிக்கிறாங்க, சில பேருக்கு மோட்சம் கொடுக்கறாங்க. முதல்ல நம்ம சிம்ஹிகா சம்ஹாரத்தை பத்தி பாப்போம். சிம்ஹிகா அப்படிங்கிறது ஒரு அசுரி. அவங்க நிழல ஆக்கிரமிச்சு உயிர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர்ற ஒரு தனிப்பட்ட சக்தியை வச்சிருந்தாங்க. ஹனுமன் லங்கைக்கு சீதையை தேடி செல்லும் போது பல தடைகளை சந்திச்சாங்க. அதுல ஒரு தடை தான் சிம்ஹிகா. ஆழ்கடல்ல ஒரு பகுதியில இருந்த சிம்ஹிகா ஹனுமன் கடலை தாண்டும் போது அவரோட நிழல தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹனுமனால கடலை கடக்க முடியல. இன்னும் சொல்ல போனா கடல் தன்னை இழுக்கிறதா உணர்ந்தாரு. இதனோட ஆபத்து உணர்ந்த அவரு ரெசிஸ்ட் பண்ணல. தன்னை இன்னும் சுருக்கிக்கிட்டு வேகமா அவங்க தன்னை உட்கொள்றதுக்கு வசதி பண்ணி தந்தாங்க. ஏன்னு தானே கேக்குறீங்க? ஹனுமன் காரணம் இல்லாம ஏதாவது செய்வாரா? சிம்ஹிகா தனக்கு ஹனுமன் கட்டுப்பட்டதுனால சந்தோஷம் அடைஞ்சு இன்னும் வேகமா இழுத்து ஹனுமனை முழுங்கிடுறாங்க. உள்ள போன ஹனுமான் தன்னை விரிவுபடுத்திக்கிட்டு மிகப்பெரிய ரூபத்தை எடுத்து சிம்ஹிகாவை சம்ஹாரம் செஞ்சு அவங்கள கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ நாம ஹனுமான் சுரசாவை எப்படி தோக்கடிச்சாங்கன்னு பாப்போம். சுரசா அப்படிங்கிறது நடுக்கடல்ல இருக்கிற ஒரு பெரிய நாகம். அவங்க ஹனுமன் போகிற வழியில தடையா இருந்து அவங்களோட இலங்கை பயணத்துக்கு இடையூறு கொடுக்கறாங்க. அப்போ ஹனுமான் தன்னோட பயணத்தோட குறிக்கோளை சுரசா கிட்ட விளக்கும் போது அவங்க தன்னோட வாயில நுழைஞ்சு உங்களால தப்பிக்க முடிஞ்சா நீங்க இந்த பாதையில கடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹனுமான் சுரசாவை விட பெரிய ரூபத்தை எடுக்கிறாரு. ஹனுமான் தன்னோட வாய்க்குள்ள போகிறதுக்கு சுரசாவும் பெருசா தன்னோட வாயை திறக்கறத தவிர வேற வழி இல்ல. ஹனுமான் உள்ள நுழைஞ்ச வேகத்துல தேனியை விட சிறிய வடிவத்துக்கு மாறி அந்த பெரிய வாயில இருந்து தப்பிச்சு தன்னோட பயணத்தை தொடர்றாரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2 என்கவுண்டர்ஸ்லயும் தன்னோட ரூபங்களை ஹனுமான் மாத்திக்கிட்டாங்க. சிம்ஹிகா கிட்ட தன்னோட ஆக்ரோஷத்தை காமிச்சு சம்ஹாரம் செஞ்சாங்க. சுரசா கிட்ட அவரோட சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணி தோக்கடிச்சாங்க. கடைசியா லங்கினியோட மோட்சத்தை பத்திய குறிப்புகளை பார்ப்போம். லங்கினி அப்படின்றவங்க லங்காவோட காவல் தெய்வமா விளங்கினவங்க. லங்கா கோட்டைக்குள்ளார இவங்க பெர்மிஷன் இல்லாம யாராலையும் உள்ள போக முடியாது. ஒரு காலத்துல இவங்க பிரம்மரோட வாயில் காப்பாளரா இருந்தவங்க. சாபத்தின் விளைவா லங்கையோட காவல் தெய்வமா மாற்றப்பட்டாங்க. ஹனுமன் லங்கைய அத்துமீறி நுழைய பார்த்த போது லங்கினி ஹனுமனை தடுக்க சண்டை போடுறாங்க. ஹனுமன் ஒரே ஒரு தாக்குதல்ல லங்கினிய தோக்கடிக்கிறாங்க. லங்கையோட அழிவு ஒரு குரங்காலத்தான் அப்படின்னு பிரம்மர் தங்கிட்ட சொன்னது அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே தர்ம யுக்தத்துல போராடுற ஹனுமானுக்கு பிளெஸ் பண்ணிட்டு சாப விமோக்ஷனம் பெறாங்க. ராமருக்கான காரியங்கள் அப்படின்னா ஹனுமன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் அதை செய்ய முற்படுவாரு. ராமர் லக்ஷ்மணனை இழந்துருவோம் அப்படிங்கிற துக்கத்துல உறைஞ்சு இருக்கும் போது காலநேமிய அழிச்சதா இருக்கட்டும், பாதாள உலகத்துல இருந்த ராமரை காப்பாத்த மகிராவனான அழிக்கும் போதா ஆகட்டும், ராமர் மேல ஹனுமானுக்கு இருந்த எல்லை இல்லா அர்ப்பணிப்பு தான் தெரியுது. இந்த காரணத்தினாலதான் ஹனுமனை
சங்கட மோக்ஷன், அதாவது தடைகளை விலக்குபவர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட மீனிங் ஆர்டர் வைஸ் ஒரு தடவை பார்த்தலாம். பீம ரூபதரி, சக்தி வாய்ந்த பலம் பொருந்திய வலிமையான ரூபம் கொண்டவரே. எப்போ? அசுர சன்ஹாரே, அசுரர்களை சம்ஹாரம் செஞ்ச போது. ராமச்சந்திரக்கே காஜ சன்வாரே, ராமச்சந்திரரின் காரியங்களை எந்த எல்லைக்கும் போய் வெற்றிகரமா முடிப்பவரே அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசர் நம்மளுடைய ஹனுமானை பத்தி அழகா பாடியிருக்காங்க. நன்றி.